ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலுடைய 117வது வீடியோ 2 ரோல்ல ரன்னிங் வயர் கூட. இந்த கூடையை நீங்க மார்க்கெட் கூடையாகவும் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். 2 பார்ட்டில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முதல் பார்ட்டில் அடி போடுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். 2வது பார்ட்டில் கார்னர் எப்படி திருப்புறது, கூடை ஃபினிஷிங் எப்படின்னு பார்க்க போகிறோம். 3வது வீடியோவில் கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 7.5 ஃபீட். ஸ்கேலில் 7 அடி நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ப்ளூவில் 14 வயர், வெள்ளையில் 14 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ப்ளூ வயர் எடுத்து சரி பாதியாக மடிச்சுக்கிறோம். அதே அளவுக்கு வெள்ளை வயர், இந்த வயர் தான் இப்போது ரன்னிங் வயர், இந்த வயரை அதே அளவுக்கு நம்ம மடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம பேசிக் நாட் பின்னுறோம். இப்போ ப்ளூ வயர் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு நாட் பின்னினதுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த நாட்டும் நம்ம ப்ளூ கலரில் தான் நம்ம பின்ன போகிறோம். நமக்கு இப்போ ரன்னிங் வயர் ஒயிட் வயருடைய சின்ன பகுதி உங்கள் கைக்கு இடது பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரோல்லேருந்து வர்ற வயர் உங்கள் கைக்கு வலது பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வயரை லூப்பாக மடிக்கிறோம். நம்ம மடித்து வச்சுருக்கதை இப்படி லூப்பை சுற்றி வைக்கணும். இந்த வயரை மேல் பக்கமாக திருப்பிட்டு இந்த வயருடைய கீழ் பகுதியை இந்த லூப்புக்குள்ளே கொடுத்து எடுத்துருங்க. இப்போ இந்த நாட்டை டைட் பண்ணுங்கள். இந்த வயரை லூப்பாக மடிக்கணும். இந்த வயரை லூப்பை சுற்றி இப்படி வைக்கணும். இந்த வயரை இப்படி மேல் பக்கமாக இப்படி திருப்புங்க. இந்த வயருடைய கீழ் பகுதியை இந்த லூப்புக்குள்ளே இப்படி கொடுக்கணும். இப்போ நாட்டை டைட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம ப்ளூ கலரில் நம்ம 7 நாட் நம்ம பின்ன போகிறோம். இப்போ நம்ம 4 நாட் பின்னிருக்கோம். அஞ்சாவது நாட்டு, இது கடைசி நாட்டு. 7 நாட் நம்ம பின்னினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ கலர் மாற்றணும். வெள்ளையில் நம்ம 14 வயர் கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நம்ம வெள்ளையில் இப்போ நம்ம 14 நாட் நம்ம பின்ன போகிறோம். கடைசி நாட்டு
இப்போ இந்த இடத்துல நம்ம கலர் மாத்துறோம். பாக்கி இருக்க எல்லா ப்ளூ வயரையும் வச்சு நம்ம பின்னி முடிக்க போறோம். இந்த வரிசையை பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பின்னி முடிச்சாச்சு. முதல் வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ கடைசி நாட்டுடைய கடைசி வயர், இந்த வயருடைய அளவுக்கு நம்ம இப்போ ரன்னிங் வயரை கட் பண்றோம். ஃபர்ஸ்ட் லைனுக்கு இந்த மாதிரி ஒரு சென்டர் நாட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அது ஃபர்ஸ்ட் லைனுன்னு தெரியும். இப்போ நமக்கு ரன்னிங் வயர் ஒயிட் கலர் தான். இந்த ப்ளூ வயருடைய அளவுக்கு நம்ம இப்போ அளந்து ரன்னிங் வயரை இப்படி மடிக்கணும். இப்போ இந்த வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கிறோம். இந்த வயரை இப்படி லூப்பை சுற்றி வைக்கணும். இப்போ இந்த வயர் இப்படி மேல் பக்கமாக திருப்புங்க. ரன்னிங் வயருடைய சின்ன பகுதியை இந்த லூப்புக்குள்ளே கொடுத்து இப்படி எடுத்துருங்க. ரோல்ல இருந்து வர ரன்னிங் வயர் உங்கள் கைக்கு வலது பக்கத்தில் இருக்கணும். இந்த வயரை இப்போ லூப் மாதிரி மடிக்கணும். இந்த வயர் லூப்பை சுற்றணும். இந்த வயரை இப்படி திருப்புங்க, மேல் பக்கமாக திருப்பி விடுங்க. இந்த வயரை லூப்புக்குள்ளே கொடுத்து எடுத்துருங்க. இந்த வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த வயரை இப்படி லூப் வச்சு சுற்றணும். இந்த வயரை மேல் பக்கமாக திருப்பிட்டு இந்த வயரை லூப்புக்குள்ளே கொடுத்து எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வந்தோம்னா இந்த ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம பின்னி முடிச்சிடலாம். இந்த லைன் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்ப்போம். பின்னி முடிச்சாச்சு. இந்த மாதிரி மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை கட் பண்ணிடுங்க. இப்போ தேர்ட் லைன். நம்ம செகண்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த தேர்ட் லைனும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த லைன் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்ப்போம். இது வரைக்கும் இப்போ சென்டர் லைனுக்கு மேலே 4 லைன் பின்னியாச்சு. நம்ம அப்சைட் டவுனாக திருப்பி வச்சுட்டு கீழ்ப்பக்கமும் அதே மாதிரி நம்ம பின்ன போகிறோம். மொத்தம் பேஸ் 10 லைன் நம்ம பின்னணும். இப்போ நம்ம பேஸ் பின்னி முடிச்சிட்டோம். இதுதான் நம்ம கூடையோட பேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.